அத்தனை போராளிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். தமிழகத்தில் தமிழ் மொழியை பின்னுக்கு தள்ளக்கூடிய வகையில் தமிழ் மொழியின் தமிழ் இனத்தின் பாரம்பரிய அடையாளத்தை சிதைக்கும் வகையில் இந்தியை திரிக்க இந்திய அரசு முயற்சித்த போது அதனை எதிர்த்து 1938 முதல் களப்பலி ஆனவர்கள் நடராஜனும் தாளபுத்துவும். இந்த இருவரின் உயிர் பலி முதல் மொழி போராட்டத்தில் ஒரு மாபெரும் வரலாறாக அமைந்தது. தாய் தமிழை காத்தது. மீண்டும் தமிழுக்கு ஆபத்து சூழ்ந்தபோது 1965 இரண்டாவது மொழிப்போர் வெடித்தது. அது மாணவர்களின் புரட்சியாக வெடித்தது. அதில் ஏறத்தாழ 8 பேர் காவல்துறையின் தாக்குதலுக்கும் நஞ்சருந்தி தூக்கிட்டு தற்கொலை செய்தும் உயிர் பலியானார்கள். அதனால் தாய் தமிழ் பாதுகாக்கப்பட்டது. ஆக இந்த 2 மொழி போராட்டத்திலும் உயிர் நீத்த போராளிகளை நினைவு கூறுகிற நாளாக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 25 இந்த வீர வணக்க நாள் அனுஷ்டிக்கப்படுகிறது, கடைபிடிக்கப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் மீண்டும் அந்த போராளிகளுக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். இந்த 2 மாணவர் புரட்சியை தொடர்ந்து 2017 தை புரட்சி நிகழ்ந்திருக்கிறது. தமிழர் பண்பாட்டுக்கான தை புரட்சி. தமிழர் அடையாளங்களை மெல்ல மெல்ல இந்திய அரசு உலகமயமாதல் கொள்கையை உள்வாங்கியதன் அடிப்படையில் சிதைத்து வருகிறது. தமிழர்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு தேசிய இனத்தின் தன்னடையாளங்களை சிதைக்கிற வகையில் இந்திய அரசின் பொருளாதார கொள்கையும் அரசியல் கொள்கைகளும் அமைந்திருக்கின்றன. உலகமயமாதல், தாராளமயமாதல், தனியார்மயமாதல் என்கிற சர்வதேச சந்தைக்கான பொருளாதார கொள்கையை இந்திய அரசு ஏற்றுக்கொண்டதன் விளைவாக பன்னாட்டு நிறுவனங்களின் ஆக்கிரமிப்பு தமிழ் மண்ணிலே இப்போது நிலைநாட்டப்பட்டு வருகிறது. அதன் விளைவாகத்தான் நம்முடைய பாரம்பரிய அடையாளங்கள் ஒவ்வொன்றாக சிதைக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் மாணவர்களும் இளைஞர்களும் கொதித்து எழுந்து கொந்தளித்து எழுந்து தை புரட்சியை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். மத்திய மாநில அரசுகள் பணிந்துள்ளன. சட்ட திருத்தம் செய்து தமிழர் பண்பாடு இப்போது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இந்த தை புரட்சியில் பங்கேற்ற கட்சி சார்பற்ற மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறது. அவர்கள் மீது திட்டமிட்டு தமிழக அரசு அல்லது காவல்துறை வன்முறை வெறியாட்டத்தை கட்டவிழ்த்து விட்டது வன்மையான கண்டனத்திற்குரியதாகும். அதனை கண்டிக்கிற வகையிலும் அதன் மீது நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிற வகையிலும் வருகிற 28ஆம் தேதி சென்னையிலும் கோவையிலும் மதுரையிலும் 3 இடங்களில் மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்றன. மெரினாவிலும் அலங்காநல்லூரிலும் கோவையிலும் மிக மோசமான அளவில் தாக்குதல்கள் நிகழ்ந்தன. தீ வைப்பு, தடியடி, கண்ணீர் புகைக்குண்டு வீச்சு, இரத்த காயங்கள் என்று மிகப்பெரிய வன்முறை வெறியாட்டத்தை, அரச வன்கொடுமைகளை நிகழ்த்தியிருக்கிறார்கள். இதற்கு தமிழக அரசு மற்றும் மத்திய அரசு பொறுப்பேற்க வேண்டும். மத்திய அரசின் பிடிவாதமும் தமிழக அரசின் மெத்தனமும் இந்த நிலைக்கு காரணம் என்று தொடக்கத்திலிருந்தே விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்டி வந்திருக்கிறோம். இப்போதும் 6 நாள் அனுமதித்தவர்கள் அல்லது 7 நாள் அனுமதித்தவர்கள் இன்னும் 1 நாள் பொறுத்திருந்தால் இந்த வன்முறை நிகழ்ந்திருக்காது. சட்டப்பேரவையிலே சட்டத்தை நிறைவேற்றிய பிறகு இந்த சட்டம் பாதுகாப்பானதுதான் என்று தெளிவுபடுத்தியிருந்தால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அமைதியாக கலைந்திருப்பார்கள்.
ஆனால் விரும்புகிற வரையில் அனுமதித்துவிட்டு விரும்பாத போது விரட்டி அடிக்கிற ஒரு ஆதிக்க அணுகுமுறைதான் அரசின் அணுகுமுறை என்பதை அவர்களின் வன்முறை வெறியாட்டம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. அதனை விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலும் மக்கள் நல கூட்டியக்கத்தின் சார்பிலும் வன்மையாக கண்டிக்கிறோம். சென்னையில் கடலோரத்தில் உள்ள பல்வேறு பகுதிகள் மீனவர் குப்பங்களும் தலித் குப்பங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. ரூதர்புரம் அம்பேத்கர் பாலம் அருகே மீனாம்பாள்புரம் ரூதர்புரம் 2 பகுதிகளிலும் காவல்துறையினர் வீடு வீடாக புகுந்து பொதுமக்களை தாக்கியிருக்கிறார்கள். பலருக்கு மண்டைகள் உடைந்திருக்கின்றன, எலும்புகள் முறிந்திருக்கின்றன. ஏராளமான ஆட்டோ, இருசக்கர வண்டிகள், சைக்கிள்கள் என்று கொளுத்தப்பட்டு சாம்பலாக்கப்பட்டிருக்கின்றன. நேரடியாக காவல்துறையினரே தீ வைக்கிறார்கள். அதற்கு வீடியோ ஆதாரங்கள் இப்போது கிடைத்திருக்கின்றன. அப்போதே பொதுமக்கள் அவற்றை சமூக வலைத்தளங்களில் பரப்பியிருக்கிறார்கள். அதேபோல் நடுக்குப்பம், இன்னும் அயோத்தியா குப்பம் போன்ற பகுதிகளில் மீனவர்களின் குடியிருப்புகளுக்குள்ளே புகுந்து காவல்துறை கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கிறது. ஏராளமானவர்கள் மீது பொய் வழக்கு போட்டிருக்கிறது. பள்ளி கல்லூரி மாணவர்களையும் சிறைப்படுத்தியிருக்கிறது. அவர்கள் அனைவரையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். பொய் வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும். பொதுமக்களின் மீது நடத்தப்படுகிற தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாநில மனித உரிமை ஆணையம் தங்களிடம் கூடிய ஆவணங்கள் புகார் எதாவது அளிக்கலாம் நேற்று சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அதுக்கான ஆதாரங்களை மக்களால் கூட்டி வச்சிருக்கீங்க. இதை நேரடியாக கொடுத்துருக்க முயற்சிகள், அதற்கான ஆதாரங்களை இன்னும் வெகுவாக நாங்கள் திரட்டி கொண்டிருக்கிறோம். சென்னை மட்டுமல்லாமல் கோவை, மதுரை போன்ற இடங்களிலும் எங்கெல்லாம் வன்முறைகள் காவல்துறையினரால் நிகழ்த்தப்பட்டனவோ அவற்றுக்குரிய ஆதாரங்களை திரட்டி கொண்டிருக்கிறோம். நாங்கள் மனித உரிமை ஆணையம் மற்றும் நீதிமன்றம் ஆகியவற்றை நாட திட்டமிட்டிருக்கிறோம்.